friends, 11th standard maths, 3rd chapter, trigonometry, முக்கோணவியல். அதில் first exercise question number exercise basic trigonometric ratios என்னென்னு பார்க்குறோம். and then basic trigonometric identities அடிப்படை முக்கோணவியல் முற்றுரிமைகள் அந்த ஃபார்முலா ரொம்ப அடிப்படையானது. அதை பயன்படுத்தி question number 5 5th பாருங்க. cos power 4 alpha by cos square beta plus sin power 4 alpha by sin square beta equal to 1 எனில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் சொல்கிறேன். sin power 4 alpha plus sin power 4 beta equal to 2 sin square alpha into sin square beta. First statement. Second statement, cos power 4 beta by cos square alpha plus sin square 4 beta by sin square alpha equal to 1. இது ரெண்டுத்தையும் ப்ரூஃப் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க கிவன் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு பாருங்கள். கொடுத்துருக்கிறதுல காஸ் சைன் ரெண்டுமே இருக்குது. ப்ரூஃப் பண்ணுறதுல ஒன்லி சைன் ஃபார்மேஷன் மட்டும் இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் எல்லாமே காஸ் எல்லாம் சைனாக மாற்றுறோம். காஸ் பவர் 4 ஆல்ஃபா வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இந்த ஹோல் ஸ்கொயர் மாற்றுறோம். காஸ் ஸ்கொயர் பீட்டாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு மாற்றுறோம். மீதி எல்லாமே ஆக்சிட்டிஸ் அப்படியே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கன்வெர்ட் பண்ணுறோம். கொண்டு வந்துட்டு ரைட் சைடு 1 மைனஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா அது எல்சிஎம் எடுத்துக்கிறோம். எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் எல்லா டேர்மும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு தேவையான டேர்ம் சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா வருது. தட்ஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நிரூபிச்சிட்டோம். ப்ரூவ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ரெண்டுத்துக்குமே எந்த லிங்க்குமே இல்லை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சம் ஒன்று ப்ரூஃப் பண்ணல, அதே மாதிரி சைனை வந்து காசாக கன்வெர்ட் பண்ணி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ 1 வந்து கொடுத்துருக்குது 1 இம்ப்ளைஸ் கிவன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அந்த ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் எழுதியிருக்கோம். சிமிலர்லி அதே மாதிரி சைனெல்லாம் காசாக மாற்றினா யூல் கெட் அனதர் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் கால் காஸ் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், சிமிலர்லி அனதர் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பவர் 4 பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் பீட்டா வருது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவில் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பவர் 4 பீட்டா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் பீட்டா வருது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா 1 வந்துடுது. ரைட் சைடில் வந்து 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் பீட்டா 2 காமன் இல்லை 2 வந்துடுது. ஸோ அந்த 1 இந்த பக்கம் கொண்டு போனால் தேர்ஃபோர் என்ன நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. காஸ் பவர் 4 பீட்டா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. இதில் ஒரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிட்டு தான் இதுக்கு வர முடியுது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் 6, if y equal to 2 sin alpha by 1 plus cos alpha plus sin alpha prove that சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதுவும் y தான். இது என்ன செய்கிறோம், அங்கே ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குதோ நியூமரேட்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த டேர்ம் 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவை எடுத்து இந்த ஒயில் நியூமரேட் டினாமினேட்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் வந்து எனக்கு a plus b a minus b ஃபார்மேட்டில் 1 plus sin alpha plus cos alpha 1 plus sin alpha minus cos alpha அது இது பண்ணும்போது டினாமினேட்டர் வந்து 1 plus sin alpha the whole square minus cos square alpha டினாமினேட்டர் ஒன்று வந்துடும். நியூமினேட்டர் வந்து சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ டினாமினேட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இங்கே 2 sin square alpha plus 2 sin alpha அதில் 2 sin alpha காமனாக வெளியே எடுத்துகிட்டு 2 sin alpha கேன்சல் பண்ணால் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண வேண்டுமோ அது ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி கொண்டு போகணுன்றதுலாம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாமில் கை வச்சு கொண்டு போக முடியும். ஸோ எல்லா சம்மும் நான் மெமரிலாம் பண்ண முடியாது. ஸோ டூ வெல், டூ ஹார்ட் ஒர்க், ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ண தான் கான்செப்ட்ஸ் மைண்டில் நிற்கும். நெக்ஸ்ட் 7th question, x equal to sigma n equal to 0 to infinity cos power 2n theta
y equal to sigma n equal to 0 to infinity sin power 2n theta. Z equal to sigma n equal to 0 to n 0 to infinity cos power 2n theta sin power 2n theta. மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு xyz equal to x plus y plus z ப்ரூவ் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்கிற டேர்ம் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இது பண்ணால் வந்து 1 plus cos square theta plus cos power 4 theta plus dot 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 வருது. இது வந்து ஒரு பைனாமியல் தியரம், ஈருறுப்பு தேற்றத்து ஃபார்மேஷனில் வருது. அதாவது 1 minus cos square theta power minus 1 வருது. that is sin square theta power minus 1, that is 1 by sin square theta. ஸோ எக்ஸோட வேல்யூ 1 by sin square theta வந்துடுது. அதேமாரி ஒய்யோட டேர்ம் வந்து 1 by cos square theta வருது. சேம் மாடலில் z equal to 1 by 1 minus sin square theta cos square theta. ஸோ எக்ஸ் ஒய் இசட்டுக்கு அது சமேஷன் வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். now x into y into z மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, அவ்வளோதான். அது அப்படியே ஆசிட்டி சிம்பிளி ஆகாது. எக்ஸ் ஒய் z கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஈக்குவேஷன் 1. now x plus y plus z equal to x plus y plus z ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 1 by sin square theta cos square theta வந்தது. ரைட், அடுத்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க. இந்த எல்சிஎம் எடுத்துகிட்டு நியூமரேட்டர் வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. அப்படியே பண்ணிட்டா உங்களுக்கு அது 1 by ஸோ sin square theta cos square theta into 1 minus sin square theta cos square theta. So equation 1 equation 2 equal, therefore xy z equal to x plus y plus z. Eighth one, tan square theta equal to 1 minus k square theta. Then show that secant theta plus tan cube theta into cosecant theta equal to 2 minus k square power 3 by 2. இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்து வச்சுருக்கணும். எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணுறோம். secant theta வந்து 1 by cos theta எழுதலாம். tan cube theta வந்து sin cube by cos cube theta into 1 by sin theta. இந்த ஃபார்மேஷன்லேருந்து ஒரு சைன் கேன்சல் பண்ணிக்கிறோம். கேன்சல் பண்ணால் எனக்கு sin square theta by cos cube theta வருது. ரெண்டுத்துலேயும் 1 by cos காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா 1 plus sin square theta by cos square theta. இப்போ secant theta into 1 plus tan square thetaன்னு வருது. இப்போ secant thetaக்கு நமக்கு ஃபார்முலா secant square theta equal to 1 plus tan square theta. தென் secant theta வந்து root of 1 plus tan square theta எழுதலாம். இதை 1 plus tan square theta எழுதலாம். that is 1 plus tan square theta power 3 by 2. 1 plus tan square theta power 3 by 2 வருது. ஆல்ரெடி plus tan square theta தெரியும். 1 plus tan square theta equal to 2 minus k square. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அது ஸ்டேட்மெண்ட் வந்தது. இட்ஸ் த ப்ரூஃப். ஓகே ஓகே ஃபார்முலாலாம் மெமரி பண்ணிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. do well. Thank you.